வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் எடிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏஐயோடைய டே 9க்கான அப்டேட் தான் இது. ஸோ பேப்பர் எடிஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டமில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயினாக வந்து நாளைக்கு வந்து ஏப்ரல் 1ங்கிறதுனால உழைப்பாளர் தினம். ஸோ 2ஆம் தேதியிலேருந்து மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும். ஆல்ரெடி நிறையா டிஸ்ட்ரிக்டில் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கம்ப்யூட்டர் மூலமாக மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்கு. இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு. சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷன் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுத்துருக்கிறதா சொல்லி அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் 32 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த அப்டேட்டு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் பண்ணுறது சிஎஸ்ஓ வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. மேக்ஸு அதே மாதிரி சயின்ஸு சோஷியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் 1000 மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 20, 13 சொல்லுவோம்ல அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் சென்டம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா காமன் சோஷியல் சயின்ஸு மேக்ஸு சயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இத்தனை நாளாக நம்ம கொடுத்த அப்டேட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட்டு. பேப்பர் எடிஷன் கேம்ப்பு இன்னையோட 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முடிவு பெற்றிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளஸ் இங்கே ஒன்று அதே மாதிரி ஏயோட வேல்யூஷன் 22ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 30 வெட்னஸ்டே வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இப்போ 9 டே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே. பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 10th வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே நிறைய எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 598, 599 இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12க்கான அப்டேட்டு. 10க்கான அப்டேட் பொறுத்த வரைக்கும் 498 அதே மாதிரி 499 அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு 500 யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கேட்டோம். ஆனால் அதை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் எத்தனை பேர் வந்து 500க்கு 500 வாங்கியிருக்காங்க. ஸோ 38 மாவட்டத்தில் வேல்யூஷன் பண்ண வரைக்கும் இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 499, 498 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. மேபி நமக்கு ரிசல்ட் வந்தால் 500க்கு 500 எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கிடைக்கலாம். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபேவராக தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்திருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30/4, அதாவது இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா 30/4/2025 மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் 38 மாவட்டத்துலையுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்காங்க, சென்டம் மார்க் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஓவராலாக 38 மாவட்டத்தில் தமிழில் எவ்வளோ சென்டமு, அதே மாதிரி இங்கிலீஷில் எவ்வளோ சென்டமு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு எவ்வளோ சென்டம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்து கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால லீவ் வந்து விட்டுருவாங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 2லேருந்து மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்கள்ல தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் மறுபடியும் மே 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ரிசல்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா மே 16ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. ஏன்னா 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே மார்க் வேல்யூ அப்டேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கிரியேஷன் பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 5 days இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் ரிசல்ட் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் தான் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக், டிப்ளமோ, +1 இந்த மாதிரிலாம் வந்து சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் May 16. ஆனால் கவர்மெண்ட்டோட டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து May 19 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை வட்டாரம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சிஸ்டம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பள்ளி கல்வித்துறை தான் தேர்வுத்துறை கேட்பாங்க எப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் தான் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் சிஸ்டம் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் அப்டேட்டு. ஸோ அப்படிலாம் May 19ஆம் தேதியே வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா May 19ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நான் அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் வேல்யூஷன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 4 சப்ஜெக்டில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 3 சப்ஜெக்டில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலு, எத்தனை பேர் 2 சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க, 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க அவங்களாம் பார்த்தா ஸோ அவங்களுக்கு எங்கேயாவது அகைன் வந்து பார்த்தோன்னா மார்க் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் மோடில் வந்து மார்க் அப்டேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கிறது தான். நிறைய அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்அஃபிஷியலாகவும் வருது. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. ஸோ நல்லா நீங்கள் எழுதியிருக்கீங்க. எல்லாம் 1 மார்க்லாம் எழுதி 2 மார்க், 3 மார்க், 7 மார்க்கு இந்த மாதிரி கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் தான். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் லைவ் போடுவேன். ஸோ அந்த லைவில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டா பர்த் எல்லாமே சொல்லுங்கள். நான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப வந்து எக்ஸாக்டாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும் எப்படா ரிசல்ட் வரப்போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முழுக்க எல்லாம் படித்து எல்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். எல்லாருமே வந்து பார்த்து எனக்கு கேட்பாங்க, உங்கள் பையன் எவ்வளோ மார்க் 10th எடுத்திருக்கான், பொண்ணு எவ்வளோ மார்க் 10th எடுத்திருக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன குரூப் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே பேஸ்ட் இந்த 10th தான். ஸோ 10th வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய ஃபீல்டு என்னென்னு சூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சில பேர் பாலிடெக்னிக், டிப்ளமோ போயிடுவாங்க, ஐடிஐ சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் +1 +2 படிக்கணும், நான் டிகிரி படிக்கணும், அதே மாதிரி நான் நீட் எழுத போகிறேன், இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா இந்த 10th பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஸோ பார்க்கலாம். நானும் ரிசல்ட்டுக்கோசரம் காத்துட்ருக்கேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எவ்வளோ மார்க் வருது, என்ன பண்ண போகிறாங்க அடுத்து. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படி லேர்ன் பண்ண போகிறாங்க, இப்போ 11th போனால் எப்படி லேர்ன் பண்ண போகிறாங்க, என்ன குரூப் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த அப்டேட்டில் ஒரு மாணவ கிராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.